உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, இந்த அமாவாசை இயக்குனர் तैयारीपालर राकेश सावंत और राकेश सावंत आपका कुछ मिलता जुलता बहन है? अच्छा अच्छा अच्छा, इट्स ग्रेट, आई एम बिग फैन ऑफ हिम. राकेश सावंत அவர்களே, PRO செல்வரகு அவர்களே, இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் பாய் சுபாஷ், பத்திரிகையாளர் சங்க தலைவர் மற்றும் கதாநாயகன் ஜெய் ஆகாஷ். பௌர்ணமிக்கும் ஆகாஷுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை, அதுவும் வெளிச்சம். ஆகாஷ்னா வெளிச்சம். ஐயனார் வீதி இயக்குனர், சென்னை டு பேங்காக் இயக்குனர் மற்றும் சமூக சேவை அம்மா அவர்கள். பேர் யாரும் எழுதி கொடுக்கலைங்க, அதுக்காக மன்னிக்கவும். முத்துக்குமார் ப்ரொடியூசர், ஹீரோ மற்றும் கதாநாயகன் அனைவருக்கும், பத்திரிகையாளர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அம்மாவின் நல்லாசியுடன் போட்டிருக்கு. மகராசி பௌர்ணமியாக இருந்தாங்க. பலர் வாழ்க்கையில் பௌர்ணமியாக லட்சக்கணக்கான பேருக்கு உதவுனாங்க. இந்த அமாவாசையில் பௌர்ணமியில் என்ன செஞ்சாங்கன்னு தெரில. இதே தெய்வம் இதயத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு 4 நாயை வளர்த்திருந்தா கூட கொண்டவங்களை கடிச்சு குதிரை காலாண்ட போட்டிருக்கோம். அதுதான் உலகம். இந்த அமாவாசை எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப அசத்தலான ஒரு பேர். எப்படி இத்தனை நாளாக யாரும் வைக்கலன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு பெயர் அமாவாசை. நம்ம கற்பாக இருக்கவங்களும் அமாவாசை. ஆனால் இங்கே பௌர்ணமி நிறையா இருக்குது. இந்த கதாநாயகி பாரு, பல பௌர்ணமி. வெள்ளையாக இருக்கவங்கெல்லாம் பௌர்ணமி, இவங்க ஒரு பௌர்ணமி. முத்துக்குமார் மொட்டையும் கூட வெள்ளையாக தான் இருக்குது, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கும் ஆகிடும், அது நிரந்தரம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்க நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா சகோதரர் இவங்க சுபாஷ் சொல்லிகிட்டு இருந்த நேரத்தில் இப்போ உங்கள் நியூஸ் வந்திருக்கோம். எடப்பாடியா காட்பாடியா ஒரே குழப்பாடியாக இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கோ எதுக்கோ கூப்பிட்டாங்களாம். அதனால் ஏதோ பிரச்சனை தீர்ந்துச்சுப்பா, தமிழ்நாடு இனிமேல் விலகட்டும்பா. அதனால் இந்த படம் நல்ல ஒரு நேரம். என்னடா மட்ட மதியானத்தில் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஒரு சிறந்த நேரமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனையை தீர்ந்ததாக செய்தி வந்துக்கிட்டு இருக்கான், தாளிகையாளருக்கு வந்திருக்கும். அதனால் கூவத்தூர் பிரச்சனை முடிஞ்சிடும். தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அடுத்து இந்த டைரக்டர் யார் இங்கே இருக்காங்களா? இந்த படத்தோட டைரக்டர்? ஓ, யுவர் செல்ஃப். कंग्रेट्स. अरे तुम हीरो जैसे लगता है यार. हाँ, मैं पढ़ा नहीं, படிக்கலை, சாரி. ஓ, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அந்த மாதிரி இது இங்கே அதிகமாக வரணும். அது பாம்பேயில் அது ஒரு கலாச்சாரம். இப்போ ரெண்டும் சேர்த்து பண்ணுவாங்க. பிஆர் சோப்ராலேருந்து ராஜ் கபூர்லேருந்து. அது ஒரு நல்ல இது. ராகேஷ் சாவந்த் எல்லாம் இங்கே வரணும். இப்படி வந்தால் தான் பல நமக்கு பார்க்குறது கிடைக்கும். நல்ல ஒரு நேஷனல் இன்டகிரேஷன். ஹீரோயினி வேறு ஹீரோயினியில் மட்டும் வரவில்லைக்கூடாது. இது ஒரு நல்ல சிச்சுவேஷன், நல்ல ஆரம்பம். இது நிறைய படங்கள் நீங்கள் வந்து எடுக்கணும். நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஜெய் ஆகாஷ் மட்டும் இல்லை, எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். இயக்குனரும் மியூசிக் டைரக்டரும் இயக்குனரும் கேமராமேன். இந்த படத்துக்கு கேமராமேன் வந்திருக்காங்களா? அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்க ஒன்றா இருந்தால் தான் நல்லா இருக்கும். பாட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா அந்த தமிழ்நாட்டு மெட்ராஸ் கடற்கரையும் கொட்டப்பட்ட கெட்ட ஆயிலும் மாதிரி. அது ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, அது கொட்டப்பட்டது. அது ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அப்புறம் அந்த கூவத்தூரும் எம்எல்ஏக்களும் மாதிரி அப்படி ஒரு இணைந்து இருந்தால் தான் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில் இது அமாவாசை. இந்த பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிங்க. முமைத் கான் ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. வரப்போகிறது வந்து வெயில் காலம். ஏற்கனவே தமிழ்நாடு வறட்சியாக கிடக்கு. ஸோ இதில் நல்ல ஆரோக்கியமாக, நல்ல கலராக, ஃபிகர்லாம் நல்ல அசத்தலாக எடுத்திருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். பல படங்கள் இந்த மாதிரிலாம் வரணும். ரொம்ப காஞ்சி போச்சு இண்டஸ்ட்ரி. அமாவாசைன்னு பேர் வச்சாலும் ஆனால் பௌர்ணமியாக காமிக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ராகேஷ் சாவந்த். கிரேட் டே. என்னன்னா இந்த மோதியோட டிமானிட்டேஷன்னால ரொம்ப நாரி கிடக்கு. அதான் பிரச்சனை.
ரிலீஸ் ஆகிற எந்த படமும் ஓட மாட்டேங்குது. ஏன்னா மக்கள்கிட்ட காசு இருக்கணும், பாக்கெட்டில் காசு இருக்கணும். பைசா ஒன்றா செய்ய ஆத்மே மக்கள்கிட்ட பாக்கெட் நிறைய காசு இருந்து பொண்டாட்டிக்கு பசங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து எல்லாம் வசதியாக இருந்தால் தான் படத்துக்கு ஃபேமிலியோடு வருவான். கேஷ் இல்லாமல் இருந்தால் எப்படி வருவான்? அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ. அதனால தான் இந்த படங்கள் ஓட மாட்டேங்குது. பல ப்ரொடியூசர், நூற்றுக்கணக்கான சின்ன ப்ரொடியூசர்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. பெரிய ப்ரொடியூசரும் பயந்து எடுக்கிறாங்க. இப்போ முந்தானத்து ஷூட்டிங் எல்லாம் தொடர்ந்து பேட்டாவே செக்கில் தரங்கிறாங்க. 6-7 நாளைக்கு டிரைவரு, டச்சப்பு, இந்த மேக்கப் இவங்களுக்கெல்லாம் பேட்டா இருக்குது பாருங்கள், அதுக்கு செக்கு தரங்கிறாங்க. அவன் அது செக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? 6-7 நாள் சேர்த்து செக்காக தரங்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. காம்பன்சேஷன் கேட்கணும். நம்மெல்லாம் மெரினா பச்சு மாதிரி காம்பன்சேஷன், நஷ்டஈடு கேட்கணும். ஃபங்க்ஷன் நடத்துகிற நேரம் பாருங்கள், தமிழ்நாட்டில் பிரச்சனையை தீர்ந்துருச்சு. அது அப்போவே தீர்ந்துருக்கோம். இந்த அம்மா போய் பயங்கர மேக்கப் போட்டு போய் இந்த கவர்னரை பார்த்தோன்னே பா அப்படின்ட்டு அந்த கவர்னர் அந்த போட்டோ, அந்த மீடியா உங்களுக்கு தான் அந்த நன்றியெல்லாம் சேரும். அந்த போட்டோ பார்த்த உடனே அப்பா அப்படியே புருஷனை கூட அப்படி பார்த்துருக்காரு அந்த அம்மா. அப்படி பார்த்துட்டு நிற்குது கவர்னரை. அவர் பார்த்து ஒரு மிரண்டு போய் பன்னீர்செல்வத்தை நேராக பார்க்குறாரு. பன்னீர்செல்வம் நேராக பார்க்குறாங்க. இந்த அம்மா அப்படியே பார்க்குது. மேக்கப் ஃபுல்லாக 1/2 இன்ச்சுக்கு. முதலமைச்சருக்கு கேட்டு வந்துச்சா இந்த அம்மா, என்ன வேற என்ன கேட்டு வந்துச்சுன்னு அப்படின்னு திருமணம் தான் அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்போ காய்ச்சலில் படுத்தவர் தான். 2 நாள் கழிச்சு டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்து தான் காய்ச்சல் எடுத்து விட்டார். டாக்டர் அந்த டாக்டர் என்ன, அவரெல்லாம் பொறுக்கிங்களுக்கெல்லாம் இது டாக்டர் பார்க்க மாட்டார், வைத்தியம் பார்க்க மாட்டார். வி ஆர் ஆல் பொறுக்கீஸ். ஓகே, அந்த வகையில் ரொம்ப அருமையான டைட்டில் வச்சிருக்காரு ஜெய் ஆகாஷ். அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஆகாஷுக்கு வாழ்த்துக்கள். அது என்ன டைட்டில்லையா? நானும் பொறுக்கிதானா? ஆமாம், நான் பொறுக்கிதான். வெரி குட், வெரி குட். நிறைய விஷயங்களை பொறுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஹீரோயினி எல்லாம் பொறுக்க வேண்டியது இருக்குது படத்தில் போடுறதுக்குப்பா. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. இப்போ மெரினாவெல்லாம் டெய்லி போய் நான் கலந்துக்கிட்டேன், குப்பையாக இருந்துச்சு. அந்த குப்பையிலலாம் பொறுக்க வேண்டியது இருக்குது தமிழனுக்கு. இந்த மாதிரி தமிழர்கள் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி அன்னைக்கே அது கூப்பிட்டுருப்பார். அவங்க பண்ண கூத்தலை பண்ணிவிட்டு அவங்களாம் பண்ணி ஏதோ பரல கிடஞ்சி மேலே கிடஞ்சி கேஸ். அது தூசி தட்டி உட்காந்து தம்பி இதில் போய் அங்கே போய் முன்னாடி நின்று நாடாளுமன்றத்தில் ஆய் நீங்கள் கூட போராட்டம் பண்ணலாம். இந்த கொடுத்துட்டான், ஆளை வச்சுட்டான். இதான் தாண்டலையிலேயே தன் மண்ணை போட்டுக்குங்கிறது. கடை கட்டு ஓலிட்டு நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? யாரோ வாங்க, எடப்பாடி வா, காட்பாடி வா, கொலப்பாடி வா, தமிழ்நாடு டெட் பாடி ஆக்கிற வரைக்கும் நீங்கள் விட மாட்டீங்க. அதனால எங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாதுப்பா. நாங்கள் படம் எடுப்போம், பார்க்கறதுக்கு மக்கள் வேணும், அவ்வளோதான். மக்கள் கையில் காசு வேணும். காசு இல்லை. இந்த டிமானிட்டேஷனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த 50,000 ரூபாய் எப்போ இருந்துப்பா? 20ஆம் தேதியில் இருந்தா அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுங்க. 1000 ரூபா நோட்டை வேக மாட்டீங்க. யாராவது கேட்குறாங்களா? இந்த டிமானிட்டேஷனை மறக்கடிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள், இந்த எடப்பாடி கொண்டாடுவாங்க, 2 நாள் அடிப்படி, அது 2 மாதம் இழுக்கும். அப்புறம் இது தமிழ்நாட்டில் எப்போவுமே அந்த அண்ட்ரஸ்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் பாதிக்கப்பட்டு நம்ம இண்டஸ்ட்ரி. அதனால எல்லாரும் சினிமாக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இதை முதல்ல 1000 ரூபா நோட்டை கொண்டு வர சொல்லுங்கள், விளக்க சொல்லுங்கள். அந்த இதெல்லாம் 5 லட்ச ரூபாங்கெல்லாம் பத்தாது, கேஷ் வந்து 3 லட்சத்துக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் இப்போ ப்ரொடியூசர்களெல்லாம் கவுன்சில் சரியினால பேசலை. அதனால நான் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷூட்டிங்க்கு குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபாயிலேருந்து பெரிய ஷூட்டிங் 7 லட்ச ரூபாய் வரைக்கும் கேஷ் இருந்தால் தான் ஷூட்டிங் போகும். பேட்டா, அதாவது டிரைவரு, மற்ற பாத்திரம் கழுவுறவங்க, மேக்கப் மேனு, டான்ஸர்ஸு, ஃபைட்டர், அதாவது லோக்கல் அந்த டெய்லி பேட்டா கொடுக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இப்படி எத்தனையோ பேருக்கு பேட்டா கையில் காசு கொடுத்தாகணும். நீ எல்லாத்துக்கும் அட்டையை வச்சுக்க. பாத்ரூம்லாம் கொண்டு சிசிடிவி வைக்கிறேன், வைக்கிற இடத்துல வைக்கல. நாய்ங்க போயஸ் கார்டனில் சிசிடிவி எங்கடானா எந்த நாயும் பதில் சொல்ல மாட்டேங்குது. இன்னமும் பதில் சொல்ல மாட்டேங்குது. சொல்லித்தான் ஆகணும். நாள் விரைவில் வரும். நன்றி. இங்கே சந்தோஷமாக இருந்தோம். இது ஜெய் ஆகாஷ் படம் நல்ல வெற்றி அடையும். அமாவாசை சூப்பர் டைட்டில் போட்டு தாக்குங்க. நீங்கள் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த இவருக்கும் நிறைய கொடுங்க படம். அவர் நல்ல பிஆர்ஓ. அனைத்து மக்களுக்கும் எனக்கு பேச வாய்த்தளவு வந்து இருக்க நிறைய பேர் சொல்ல முடியல, என்னால் பேர் எழுதி கொடுக்காதனால. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.